அவருடைய உள்ள குமுறல்களை எல்லாமே நேரடியாக முதலமைச்சர்கிட்டயோ கட்சியில் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் பாவம் உதயநிதி ஸ்டாலின் மேலே இருக்க விமர்சனத்தை வந்து எங்கள் மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறார். இத்தனை சர்வீஸையும் இத்தனை வெல்ஃபேரையும் ரசிகர் மன்றமாக நற்பணி இயக்கமாக மக்கள் இயக்கமாக 30 ஆண்டு காலம் செஞ்சுட்டு தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்திருக்கிறாரு. உதயநிதியோட ட்ராக் ரெக்கார்ட் கொடி கலரை பார்த்தா பயப்படுறாங்க, பயிலகத்தை வந்து இடிக்கிறாங்க, விலையில்லா விருந்தகம் நடத்தக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, போராட்டம் பண்ணக்கூடாதுன்றாங்க, கொடி ஏற்றக்கூடாதுன்றாங்க, பேனர் வைக்கக்கூடாதுன்றாங்க, எங்கள் தலைவர் பாடத்தை போட்டு போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்றாங்க. இவ்வளவுவாங்க பயப்படுங்க. 75 காலம் ஆச்சு. நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் உங்கள் தலைவர் ஓட்டு கேட்டு போகும்போது உத்தரப்பிரதேசத்தில் 500 கொலைகள் நடந்திருக்குது, நமக்கு 24 தான் நடந்திருக்கு, ஓட்டு போடுங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து 1000 பெண்களுக்கு மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குதா, நம்மளதுல வெறும் ஒரு 100 தான் இருக்குது, ஓட்டு போடுங்க. மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்களா? அந்த தைரியம் இருக்குதா உங்களுக்கு? திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் நீங்க இந்த வளையத்துக்குள்ள கொண்டு வர மாட்டீங்க. திமுகவோட கூட்டணியில் இல்லாத கட்சிகளை மட்டும் நீங்க ஏன் கேள்வி கேட்கலன்னு கேட்குறீங்க. அப்போ இதுவே ஒரு வகையான அரசியல் தான். இதுதான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அன்றைக்கே ஒரு பாட்டு பாடினார். மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். அந்த மாதிரி இவங்க மக்களாட்சின்றது தன்னுடைய குடும்பத்தின் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆட்சியை நடத்திட்டு 2026 தேர்தலோட இந்த திமுக என்ற பண்ணையார் ஆட்சி ஒழிக்கப்படும். சார், ரீசெண்டாக வந்து ஒரு டெலிவிஷனோட இன்டர்வியூவில் வந்து நீலகிரி எம்பி ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்க்குன்னு என்ன ஒரு அடையாளம் இருக்குது, பின்புலம் இருக்குது. இப்போ எனக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை சொல்கிறாரு. எனக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு திராவிட சிந்தனையாளர், பேச்சாளர், ஒரு எம்பி. எந்தவித இது வரைக்கும் மக்கள் பணியே செய்யாமல் திடீர்னு முதலமைச்சராக ஒரு ஆசைப்படுவதெல்லாம் ஒரு பேராசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவருடைய உள்ள குமுறல்களை எல்லாமே நேரடியாக முதலமைச்சர்கிட்டயோ கட்சியில் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் பாவம் உதயநிதி ஸ்டாலின் மேலே இருக்க விமர்சனத்தை வந்து எங்கள் மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் இத்தனை வருஷம் நான் அரசியலில் இருந்தேன், எப்படி ஒருத்தர் நேரடியாக முதலமைச்சர் ஆக முடியும், எப்படி ஒருத்தர் நேரடியாக துணை முதலமைச்சர் ஆக முடியும்னு அவருடைய உள்ள குமுறலை, அவர் உள்ளத்தில் இருந்தக்கூடிய அந்த கோபத்தை எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னா உதயநிதி ஸ்டாலின் போய் காட்ட முடியாது இன்றைக்கி. ஏன்னா அந்த கட்சியில் இருக்கார் பாவம். அதே போல் திமுக ஸ்டாலின் போய் காட்ட முடியாது. அதனால் எங்களை காட்டுவது போல், எங்கள் மேலே பேசுறது போல் அவர் உதயநிதி ஸ்டாலினை பேசிட்டு இருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, அவர் திரைப்படங்கள் விஜயோடு நடித்த திரைப்படம் மூலமா என்ன சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு, சமூக நீதியை பற்றி பேசியிருக்காரு, மத நலன்களை பற்றி பேசியிருக்காரா, தேசிய ஒருமைப்பாடை பற்றி பேசியிருக்காரு, இவ்வளோ கேட்டிருக்காரு. இந்த கேள்விகள்லாம் உதயநிதி ஸ்டாலின் கேளுங்க. இதெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரா? எத்தனை வருஷம் மக்களுக்கு வந்து பேசியிருக்கிறாரு? எங்கள் தலைவர் 30 வருஷம் மக்கள் இயக்கம்னோட சேவை இயக்கத்தை நடத்தினார். ரசிகர் மன்றமாக நற்பணி இயக்கமாக மக்கள் இயக்கமாக மாற்றி மக்களுக்கு சேவை செய்து அந்த மக்கள் இயக்கத்தை இன்று அரசியல் கட்சியாக மாற்றிருக்காரு. உதயநிதியோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? எத்தனை படம் நடித்தார்? அதில் என்ன கருத்தியல் சொன்னார்? என்ன மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு? மக்கள் பிரச்சனைகள்லாம் நடிக்கும்போது என்ன குரல் கொடுத்துருக்காரு? எப்படி எம்எல்ஏ ஆனார்? எப்படி உடனடியாக துணை முதலமைச்சர் ஆனார்? அப்படின்னு நீங்கள் அங்கே கேட்கணும். முதல்ல அண்ணன் ராசா அவர்கள் முதல்ல அங்கே கேட்கணும். அங்கே கேட்காம நாங்கள் வந்து 30 வருஷமாக ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு எத்தனை திட்டங்களை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். மக்கள் இயக்கத்தின் மூலமாக மக்கள் பயன்படுறதுக்கு விலையில்லா விருந்தகம் பண்ணியிருக்கிறோம், ரொட்டி பால் முட்டை திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், பயிலகம் கொண்டு வந்திருக்கிறோம், இலவச வீடு வழங்கும் திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், முதியோர்களுக்கு உதவித்தொகை நாங்கள் கொடுத்துருக்குறோம், முதியோர்களுக்கு ஊட்டச்சத்து உணவு நாங்கள் கொடுத்துருக்குறோம், கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், கொரோனா காலகட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கிறோம், தினம் வெள்ள பாதிப்புகள் நடக்கும்போது நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கிறோம், 30 வருஷம் எஜுகேஷன் சர்வீஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம், அவார்ட்ஸ் கொடுத்துருக்குறோம், மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம், உதவி இருக்கிறோம், கண்தான செயலி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், அதே போல் வந்து ரத்த தான செயலி நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், இரவு நேர பயிலகங்கள் கொண்டு வந்த மாணவர்களுக்காக எத்தனையோ இடங்களில் அன்னதானங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், உலக பட்டினி தினத்துக்கு தமிழ்நாடு முழுக்க அன்னதானம் போட்டிருக்கிறோம். இத்தனை சர்வீஸையும் இத்தனை வெல்ஃபேரையும் ரசிகர் மன்றமாக நற்பணி இயக்கமாக மக்கள் இயக்கமாக 30 ஆண்டு காலம் செஞ்சுட்டு தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வந்திருக்கிறாரு. உதயநிதியோட ட்ராக் ரெக்கார்ட் சொல்லுங்க, என்ன இருக்கு சார்? அது வந்து சினிமா வரதுக்கு முன்னாடியே கட்சி பணிகள்லாம் இருந்தான்னு சொல்றாரு. என்னங்க மக்களுக்கு என்னங்க பணியாற்றினாரு? துணை முதல்வர் இருக்காரு. எங்கள் தலைவர் வந்து நடிகராக இருக்கும் பொழுது ஸ்டெர்லைட் ஆலைக்கு குரல் கொடுத்தாரு, அந்த பொண்ணு போய் ஸ்டெர்லைட் ஆலையில் இறந்தவங்களை போய் சந்திச்சாரு, நீட்டுக்கு குரல் கொடுத்தாரு, அனிதாவை போய் சந்திச்சாரு. அதே போல் ஒன்றிய அரசினுடைய பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு தமிழ்நாட்டிலேருந்து எழுந்த முதல் நடிகரின் குரல் எங்கள் தலைவருடைய குரல், அதை எதிர்த்து பேசினார். அதே போல் வந்து நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழ்றதுக்கு நல்லரசாக மாறணும்னு சொல்லி இந்த ஒன்றியத்தை விவசாயிகள் போராடும் போது தான் விருது வாங்கக்கூடிய மேடையிலே எங்கள் தலைவர் பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து தன்னுடைய இசை வெளியீட்டு விழாக்கள் அத்தனையிலையுமே ஆட்சி நடக்கக்கூடிய அவல நிலைகள், மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து அவர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் எங்கே பேசியிருக்காரு காட்டுங்க. இப்போ மக்கள் பணி செய்யலைங்கிறீங்களா? ஏங்க நீங்கள் நடிக்கும் போது தாங்க கேள்வி கேட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணாரு, இப்போ அரசியல் வந்திருக்காரு கேள்வி கேட்டார். நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம். உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு? எதுக்கு அவர் துணை முதலமைச்சராக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க? கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தார்மீகமாக ஏதாச்சும் ஒன்று இருக்கணுமா இல்லையா உங்களுக்கு?
நீங்கள் ஒரு துணை முதலமைச்சர் ஒருத்தர் கொண்டு வந்திருக்கீங்களா, நாங்கள் செஞ்சது எதையுமே செய்யாமல் ஒருத்தர் துணை முதலமைச்சர் வந்திருக்காருன்னா அப்போ நீங்கள் அவரை பார்த்து தான் கேட்குறீங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ராசா கிட்ட வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள்லாம் அவர் களையிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் கலைஞ்சாலும் முதலமைச்சர் ஆக போகிறது கிடையாது. உங்கள் ஆசைக்கு வேணால் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். 2026 தேர்தலோட இந்த திமுக என்ற பண்ணையார் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விடும். சார், நெல்லை மாவட்டம் கூட்டப்பணிகள் ஒரு மீனவ கிராமத்தில் வந்து இந்த படகுக்கு தர வேண்டிய மானியங்களில் வந்து செக் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா படகுல வந்து விஜய் கட்சியோட கொடிகளையும் விஜய் படத்தையும் பயன்படுத்தியதுனால மானியம் தர மறக்கிறாங்களோ ஒரு கருத்துக்கள் எழுந்தது. விஜய் அவர்களும் தீவிர ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, இது ஒரு அதிகாரத்தின் உச்சம், இது இப்படிலாம் ஒரு பாரபட்சம் பண்ணக்கூடாது, இதே திமுக கொடியில இருந்தால் நீ கொடுக்காம போயிருவீங்களாங்கிற மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அப்படி நடக்குதா? படகுல வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய வண்ணத்தை பூசியிருக்கிறாங்க. அந்த கொடி கலரில் வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. தாவேக்கான்ற பெயர் இருக்குது, தமிழக வெற்றி கழகம்ன்ற பெயர் இருக்குது. இந்த பெயரை வைத்ததுக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் அந்த மானியத்தை கொடுக்க மாட்டோம், போட்டுக்குன்னு இந்த கலர் தான் அடிக்கணும், கொடி கலர்லாம் நீங்கள் அடிக்கக்கூடாது, அப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா மானியம் கொடுக்க மாட்டோம் அதிகாரிகள் மிரட்டல் விடுக்கிறாங்க. எத்தனை இடங்களில் திமுக வர்ணம் பூசப்பட்ட போட்டு இருக்குன்னு தெரியுமா அவங்களுக்கு? எத்தனை இடங்களில் வந்து மாற்று வண்ணங்கள் இருக்கக்கூடிய போட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? எத்தனை இடங்களில் வந்து திமுகவோட கொடி பறக்கிற போட்டுகள் இருக்குது, மற்ற கட்சிகளுடைய வண்ணம் பூசப்பட்ட அந்த கொடிகள் இருக்கக்கூடிய போட்டு. அரசியல் நாட்டங்கள் அவங்க தனிப்பட்ட உரிமை தானே மக்களோடது. ஸோ நீங்கள் வந்து பாதுகாப்பு ரீசன்ஸு 1008 சொன்னாலுமே இந்த படகுகள்லாம் எப்படி இயங்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் எப்படி மானியம் கொடுக்குறீங்க? அதுக்கெல்லாம் அதிகாரிகள் வாய் திறக்கல. எங்கள் கொடி கலரை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ஏன் பயம் வருது? ஏங்க கொடி கலரை பார்த்தா கூட அவங்களுக்கு பயம் வரும். எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. கொடி கலரை பார்த்தா பயப்படுறாங்க. பயிலகத்தை வந்து இடிக்கிறாங்க, விலையில்லா விருந்தகம் நடத்தக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, போராட்டம் பண்ணக்கூடாதுன்றாங்க, கொடி ஏற்றக்கூடாதுன்றாங்க, பேனர் வைக்கக்கூடாதுன்றாங்க, எங்கள் தலைவர் பாடத்தை போட்டு போஸ்டர் ஒட்டக்கூடாதுன்றாங்க. இவ்வளவு வாங்க பயப்படுங்க. 75 கால ஆச்சு. இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன நீங்கள் மாறுதடிக்கிட்டீங்க? 75 கால கட்சி, 75 ஆண்டு கால கட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாறுதடிக்கிட்டீங்க? இவ்வளோ பயம் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரிலாம் வெளில வந்து பேசலாமா? அப்போ அமைதியாவது இருங்க. இல்லை சார், அவங்க வந்து பல மேடைகள் அரசியல் அனாதை, புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களாம் முதலமைச்சர் ஆகிட முடியாது, அரசியல் அனுபவம் இல்லாதவங்களாம் முதலமைச்சரை நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு சொன்னவங்க இவ்வளோ வந்து உங்களை பற்றி வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணுமா? அதுதான் சொல்கிறேன், பயந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. மேடைக்கு மேலே எங்களை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மேடைக்கு மேலே எங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அதிகாரம் வச்சு எங்களை கார்னர் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து தடை விதிக்கப்படுது. ஒரு போராட்டத்துக்கு தடை விதிக்கிறாங்க, மக்களை சந்திக்க தடை விதிக்கிறாங்க. உண்மையிலே உங்களுக்கு போராட்டத்துக்கு வந்து எந்த காவல்துறையிலேருந்து உண்மையிலே பர்மிஷன் கிடைக்கல. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கோர்ட்டுக்கு போகிறீங்க. அதனால தான் கோர்ட்டுக்கு போகிறோம். காவல்துறை பர்மிஷன் கொடுத்தா நாங்கள் எங்கே கோர்ட்டுக்கு போக போகிறோம்? நாங்கள் என்ன சும்மா விளையாடுறதுக்காக கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம்? காவல்துறையில் அனுமதி கொடுக்கல, கோர்ட்டுக்கு போகிறோம். இவங்க எல்லா விஷயத்தையும் பயந்து இவர்களாகவே பேசி உளறி கொட்டி கொண்டு எல்லாத்தையும் தடுத்து இவங்களோட பயத்தை வெளிக்காமிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு சோதனை பாருங்கள். 75 ஆண்டு கால ஆலமரத்துக்கு வந்த சோதனையை பாருங்கள். சரி, இதுக்கு முன்னாடி பல நேர்காணலில் வந்து ஜூன் 22 விஜய் அவர்கள் பர்த்டே வரட்டும் தமிழக அரசியல் களத்தில் பெரிய அறிவிப்பு வரும்போது நிறையா சொல்லியிருந்தீங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க, லயலாமணி அவர்கள் நிறையா பேட்டிகளை சொல்லியிருந்தாங்க. ஜூன் 22 கடந்து போயாச்சு, ஷூட்டிங் 2 மாதம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அறிவிப்பு என்ன? அறிவிச்சிட்டோம். எங்களுடைய மாநாடு அறிவிச்சிருக்கோம். நாங்கள் தான் 2ஆம் மாநில மாநாடு அறிவிச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்துக்கான இதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். 3 மாதங்கள் ஆகஸ்ட்டில் மாநாடு முடித்த பிறகு 3 மாதங்கள் தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதியும் சுற்றுப்பயணம் போகிறான்னு சொல்லிட்டு நாங்கள் தான் செயற்கொள்ளி அறிவிச்சிட்டோமே. ஆகஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்களா? ஆமாம், மாநாடு நடக்குது. மாநாடு முடிச்ச உடனே சுற்றுப்பயணம் தொடங்குறாரு. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போகிறாரு, மக்களை சந்திக்க போகிறாரு, பேச போகிறாரு. எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் தேதிகள் வந்து பின்னாடி வந்து தலைமையிலேருந்து அறிவிப்பாங்க. பட் ஆனால் இந்த பிளான் தான். தேவைக்கூட தேர்தல் அறிக்கையில் வந்து இலவசங்கள்னு ஒன்று இருக்காது. மாணவர்கள், பெண்கள், இளைஞர்களுக்கு நிறைய கவர்ச்சிகரமான திட்டங்கள் இருக்குன்னு ஒரு நியூஸ் வருது. தேர்தல் அறிக்கையில் அடிப்படை அது நியூஸ் கிடையாது. ஒரு திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தின் ரெஃபரன்ஸ்க்காக வைக்கப்பட்ட போஸ்டர். அது ஒரு ஜனநாயகத்தோட ப்ரொமோஷன். அது வேற ஒரு திரைப்படத்தோட போஸ்டர். அது வேற ஒரு திரைப்படத்தில் அந்த திரைப்பட டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ஒரு காட்சியில் அந்த மாதிரி ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணி அவர் வந்து ஒரு ஐடியாவாக அதை வச்சிருக்கிறாரு. அப்போ அது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். கட்சியோட நிலைப்பாடை நாங்கள் அறிவிப்போம். சார், ரீசெண்டாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து தாவை கேட்டேருந்து அழைப்பு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் கூட்டணிக்கு பரிசீலிப்போம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கூட்டணி கதவுகளை ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. உண்மையிலே இன்வைட் கொடுக்குறீங்களா? ஏன்னா ஒரு அழைப்புக்காக வெயிட் பண்ணுறேன். நாங்கள் தான் மிக தெளிவாக சொல்லிட்டோமேங்க. எங்கள் கட்சி வந்து 234 தொகுதியிலும் வெல்லக்கூடிய வல்லமையோடு இருக்கிறது. எங்களை நோக்கி வந்தால் அரவணைப்போம்னு நான் சொல்கிறோம். மிக தெளிவாக நாங்கள் அறிவிச்சிட்டோம். இதுக்கு மேலே என்ன நாங்கள் வந்து தனிப்பட்ட முறை நாங்கள் என்ன சொல்கிறோம்னு நினைக்கிறேங்க. நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். எங்களை நோக்கி வந்தால் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை, கோட்பாடுகள், செயல் திட்டங்களை ஆதரித்து ஏற்றுக்கொண்டு வந்தால் நாங்கள் அரவணைப்போம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம்ன்றதும் நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். அந்த ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் மாறவே மாட்டோம். நாங்கள் இதில் தான் நிற்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் 500-600 லாக்அப் டெத் நடக்குது. இங்கே 24 கம்மியாக தானே, அதை பற்றி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த மனநிலையில் பேசுகிறாங்க புரிஞ்சிக்க முடியுது அவங்களால? அவங்க என்ன மனநிலையில் பேசுகிறாங்கன்றதுலாம் நமக்கு தெரியல. அவங்க யாருன்றதே எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஆனால் வந்து எதற்கெடுத்தாலும் வந்து உத்தரப்பிரதேசத்தில் 500 மரணம், தமிழ்நாட்டில் 24, உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, பீகாரில் போய் வாழ்ந்து பாருங்கள், இல்லை வந்து மத்திய பிரதேசத்தில் போய் வாழ்ந்து பாருங்கன்னு பேசுகிறாங்களே. இது போன்ற தற்கொலைகளுக்கு, குறிப்பாக இது போன்ற திமுகவில் இருந்து பேசக்கூடியவர்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்று தான்.
நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் உங்கள் தலைவர் ஓட்டு கேட்டு போகும்போது உத்தரப்பிரதேசத்தில் 500 கொலைகள் நடந்திருக்குது, நமக்கு 24 தான் நடந்திருக்கு, ஓட்டு போடுங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து 1000 பெண்களுக்கு மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குதா பெண்களுக்கு, நம்மளதுல வெறும் ஒரு 100 தான் இருக்குது, ஓட்டு போடுங்க. உத்தரப்பிரதேசத்தை விட நான் இந்த விஷயத்தை வந்து இப்படி பண்ணுறேன், மாப்பியில் இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பேரிசன் பண்ணி ஓட்டு கேளுங்களேன். ஏன் நீங்கள் ஓட்டு கேட்கும்போது ஏன் அந்த கம்பேரிசன்லாம் பண்ண மாட்டீங்க? ஓட்டு கேட்கும்போது கேளுங்க, பண்ணுங்க, மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்களா? அந்த தைரியம் இருக்குதா உங்களுக்கு? அது என்னங்க, மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு ஊப்பி மாப்பிலாம் தெரியல, உங்கள் ஆட்சியில் குற்றம் நடந்தால் மட்டும் ஊப்பி மாப்பியை கூட இழுத்துக்கிறீங்க. எந்த மாதிரியான அரசியல் இது? எந்த மாதிரியான கருத்து இது? ஒரு கருத்தியலாகவே நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இது ஏதோ அவங்க வந்து பெதற்றிட்டு இருக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் இது வரைக்கும் இருந்து வந்தார். இப்போ சமீபத்தை தற்காலிகமாக விலகியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம் சார்? அவருடைய பணிகளுக்காக அவர் விலகி இருக்கிறாரு. இதில் எந்த விதமான காரணம் இல்லை. எங்களுடைய பணிகள் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் பார்க்குறீங்கல்ல. எங்கள் தலைவர் அஜித்தோட வீட்டுக்கு போகிறாரு, தொடர்ந்து வந்து மக்கள் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆர்ப்பாட்டங்கள் இது பண்ணுறோம், செயற்குழுவை கூட்டணும், அடுத்தது வந்து அடுத்த கட்ட மாநாட்டிற்கான பணிகளை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். 12,000 இடங்களில் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடத்தணும், அதற்கான பணிகளை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கியிருக்கிறோம். அதையும் நம்ம செயற்குழுவில் அறிவிச்சிருக்கிறோம். அதே போல் வந்து அடுத்த மாநாடு முடிஞ்ச உடனே 3 மாத காலங்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் போக போகிறார் தமிழகம் முழுக்கன்றதை நம்ம வந்து செயற்குழுவில் அறிவிச்சிருக்கிறோம். எங்களுடைய பணிகள் போயிட்டுருக்குதா? எங்கள் அரசியல் பணி சரியாக போயிட்டுருக்குதா? எங்கள் தலைவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரா? இதில் என்ன இருக்குது? இல்லை, தமிழக வெற்றிக்கு வந்து சில கொள்கைகள் அவருக்கு வந்து செட் ஆகலை. போன வாட்டி இந்திய எதிர்ப்பு கொள்கையில் வந்து கையெழுத்து கூட போடாமல், அதாவது அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர். இன்னொன்று வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து அஃபீஷியலாக எந்த இடத்துலையும் ஆலோசகராக வேலை செய்கிறேன், நாங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோன்னு எங்கேயும் அவரும் சொல்லலை, நாங்களும் சொல்லலை. நட்பின் அடிப்படையில் அவர் மேபி சில சஜஷன்ஸ் கொடுத்து, அவர் இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் எலெக்ஷன் அட்வைசராக தான் வந்திருக்காரு. அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட கம்பெனி வேலை செய்யுதுன்னு சொல்லி திமுகவுக்கு வேலை செஞ்சிருக்கு. அஃபிஷியலாக வேலை பார்த்தாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி அஃபிஷியலாக வேலை பார்க்குறது நாங்கள் சொல்லியிருக்கோமா? இல்லையே, நாங்கள் எந்த இடத்துலையும் சொல்லலையே. அஃபிஷியலாக வேலை பார்க்குறது நாங்கள் சொல்லலை. திமுகவுக்கு அவர் அஃபிஷியலாக வேலை பார்த்தாரு. மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் சொல்கிற கட்சிகளுக்கு அஃபிஷியலாக வேலை பார்த்துருப்பார். எங்களுக்கு அவர் அஃபிஷியலாக வேலை பார்க்கணும்னு அவர் சொல்லியிருக்காரா? இல்லை நாங்கள் சொல்லியிருக்கோமா? அவர் நட்பின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து சில சஜஷன்ஸ் கொடுத்துருக்கலாம், கைடன்ஸ் கொடுத்துருக்கலாம். அவர் வந்து எங்களுடைய விழாவில் வந்து நட்பின் அடிப்படையில் ஒரு கட்சியின் தலைவராக அவர் கலந்துக்கிட்டார். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நிகழணும்னு சொல்கிறாரு. அது அவருடைய கருத்தியல் ரீதியாக, நட்பின் ரீதியாக அவங்க கலந்துக்கிட்டாங்களே தவிர்த்து, இன்றைக்கு அவருடைய பணிகளுக்காக அவர் அந்த பணிகளை பார்க்க போயிருக்கிறாரு. எங்கள் ரூட் வேறு, அவரோட ரூட்டு வேறு. நட்புன்றது வேறு, அரசியல் ரீதியாக நட்புன்றது வேறு, அஃபீஷியலாக ஒர்க் பண்ணுறதுன்றது வேறு. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அவருடைய பணிகளை பார்க்கறது, எங்களுடைய பணிகள் நாங்கள் சிறப்பாக பார்த்துட்ருக்கோம். சார், நீங்கள் மீண்டும் மீண்டும் தேர்தல் காலத்தில் அரசியல் எதிராக சொல்கிறது திமுகவை மட்டும்தான். ஆனால் விசிக தலைவர் திரும்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் எதிரி திமுகனா அதோட நல்ல கட்சி அதிமுக. அதிமுக எந்த இடத்துலையும் விமர்சிக்க மாட்டாரு. ஏன் அரசியல் எதிராக அதிமுகவும் சேர்க்க மாட்டாரு? அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மிக சரியாக தெரியும், இன்றைக்கு யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்கள நோக்கி தான் இன்றைக்கு அரசியல் நகருன்றது அவருக்கு மிக தெளிவாக தெரியும். புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து மிக தெளிவாக பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு பாஜக கூட இருக்க எந்த கூட்டணியும் நம்ம உள்ளே போகிறது கிடையாது. இன்னொன்று, எங்கள் தலைமையில் தான் கூட்டணின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி அதிமுக பின்னாடி போகணும்னு அவர் நினைக்கிறாரு? எப்படி அவர் அந்த கருத்தை சொல்ல முடியும்? இவர் என்ன கேட்கணும்? அதிமுக ஒரு வேளை தாவேக்கா பின்னாடி வருதான்னு சொல்லி அதிமுகவை தான் கேள்வி கேட்கணும். அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். ஆனால் நாங்கள் மிக தெளிவாக தானே இருக்கோம். எங்கள் தலைமையில் கூட்டணி, எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர், பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, 2 பேருமே இன்றைக்கு இருக்கக்கூட ஆட்சியாளர்கள். ஏன் அண்ணன் காங்கிரஸை பற்றி பேச வேண்டியதானே? அவர் கூட்டணி தர்மம். அப்புறம் இது என்னங்க இது? அப்போ இதே கேள்வி நீங்கள் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்களா, அப்போ காங்கிரஸ் யாருன்னு அண்ணன் கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்கல? அப்போ உங்கள் கூட்டணிக்கு ஒரு நியாயம், மற்ற கட்சிகள்லாம் ஒரு நியாயமா? இது என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இது? நாங்கள் மிக தெளிவாக ஆட்சியாளர்களே எதிர்க்கிறோம். ஆரம்பத்துலேருந்து எங்கள் தலைவர் ஆட்சியாளர்கள்னு விமர்சனம் பண்ணுவார். ஸோ 2021 to 2026 வரைக்கும் ஆட்சியாளர்கள் எதுக்குறீங்க சார்? நீங்கள் அதுக்கு முன்னாடி பீரியட் இப்போ 2014 to 2021 ஆட்சியை விமர்சிக்காமல் எப்படி? அதுதான் சொன்னேன், நான் வந்த உடனே உங்களுக்கு சொன்னேன். அந்த 2021 வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்களுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல. மக்கள் தீர்ப்பை விட மிகப்பெரிய தீர்ப்புக்கு நான் திருமாவளவன் சொல்கிறாரா? இல்லை மற்றவர்கள் சொல்லுவாங்களா? நீங்கள் ஊழல் எதிர்ப்புல நீங்கள் குறியா இருக்கீங்க சார். இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த ஊழலுக்கு எல்லாத்தையும் நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த ஊழலுக்கு கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி நடந்த ஊழல்களுக்கு, இதுக்கு முன்னாடி நடந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு தானே மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறேன் நான். 2021 அதுக்கு தானே மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தானே? மக்கள் தீர்ப்புங்கிறது வந்து வெறும் தேர்தல் தோல்வி தான் சார். ஆமாம் சார், அதுதான் சார். அதிகாரத்துலேருந்து ஒரு கட்சியை தூக்கி எறிகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய தீர்ப்பு சார். அதனால தான் சார் நம்ம காலகாலமாக இது மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்புன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மக்களே ஒரு தீர்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனையா தோல்விங்கிறத நீங்க எப்படி ஆட்சி அதிகாரத்திலிருந்து விலக்கி வைப்பது எவ்வளவு பெரிய தோல்வி? ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் என்னென்ன செய்ய முடியும்னு அவங்க காமிச்சிருக்கிறாங்க.
ஆனால் மக்கள் என்ன காமிச்சிருக்காங்க, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை தூக்க முடியும் மக்கள் இதற்கு முன்னாடி காமிச்சிருக்காங்க. 10 ஆண்டுகள் ஆட்சி கட்டில திமுக இல்ல சார், மறுபடியும் வந்துட்டாங்க. அதுதான் சார் இது ஒரு சொல்றேன். சைக்கிள் மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. அதுதான் சார், அன்றைக்கு தாவேகா கிடையாது இல்லை, இன்றைக்கு தாவேகா இருக்குது இல்லை. 2021 வரைக்கும் 2021 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதிமுகவையும் திமுகவையும் தவிர மக்களுக்கு வர கட்சிகள் வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் இல்லை, ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அமர வைக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கு தாவேகா இருக்கிறது. மக்கள் வேற வழி இல்லாமல் இந்த 2 கட்சிக்கு மாற்றி மாற்றி வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு தாவேகா இருக்கிறது. அதனால 2026 தாவேகாவை தேர்வு செய்வதற்கு மக்கள் தயாராகிட்டாங்க. அப்போ ஆட்சியில் இருக்காங்க, நாங்கள் அவங்களை கேள்வி கேட்குறோம். ஏற்கனவே மக்கள் வந்து ஒரு கட்சிக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அந்த கட்சியோட நிலைமை முடிஞ்சது. இன்னொன்று அந்த கட்சி இன்றைக்கு பாஜக கூட கூட்டணி இருக்கு. அவங்க ஒரு தகுதி தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியாது. அப்போ ஸ்க்ரீன்லேயும் இல்லாதவங்களை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்படணும்? அந்த கடந்த 10 ஆண்டுகளில் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தார் ஆக்டிவா. சரிங்க, இன்னைக்கு ஐயா இல்லை, அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாரு. அவருடைய கட்சியின் செயல்பாடுகளும் வந்து ஐயா இருந்தபோது இந்த அளவுக்கு இப்பொழுது கிடையாது. ஸோ சீன்லேயே இல்லாத கட்சிகளை மட்டுமே நம்ம ஏன் பேசிகிட்டு இருக்கிறோன்னு கேட்குறேன் நான். நீங்கள் காங்கிரஸை பற்றி கேளுங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளை பற்றி கேளுங்க, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் நீங்கள் இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டீங்க. திமுகவோட கூட்டணியில் இல்லாத கட்சிகளை மட்டும் நீங்கள் ஏன் கேள்வி கேட்கலன்னு கேட்குறீங்க. அப்போ இதுவே ஒரு வகையான அரசியல் தானே. அந்த அரசியலுக்குள்ள நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம். இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு மக்களை சுரண்டி பிழைக்கக்கூடிய இந்த மன்னராட்சி முதல்வரை, சட்ட ஒழுங்கை காப்பாற்றாத இந்த உள்துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறது எங்களுடைய வேலை. அதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். நீங்கள் மறுபடியும் மன்னராட்சி வார்த்தை சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் அவங்க மக்களாட்சி. நீங்கள் வந்து மன்னராட்சி சொல்ல வரீங்க. முதல்வர் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வராரு. அவங்க கட்சிக்குள்ள எந்த சலசலப்புமே இல்லைங்கிறாங்க, மக்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது மக்களாட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அன்றைக்கே ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டு பாடினாருன்னு தெரியும் உங்களுக்கு? மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த மாதிரி இவங்க மக்களாட்சின்ற பேரில் தன்னுடைய குடும்பத்தின் மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சர், அவருடைய வாரிசான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், இன்றைக்கு அவருடைய வாரிசான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர், அடுத்த முதலமைச்சராக நீங்கள் கொண்டு வரதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறீங்க. அதே குடும்பத்திலேருந்து உறுப்பினராக வந்த அக்கா கனிமொழி வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. அதே குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் வந்து நீங்கள் பல பேர் வந்து மத்திய அமைச்சராக இதற்கு முன்பாக இருந்திருக்கிறார்கள். அதே குடும்பத்திலிருந்து வரவர்கள் எம்எல்ஏக்கள் ஆகிறாங்க. அதே குடும்பத்திலேருந்து வரவர்கள் வந்து திரைத்துறையை ஆள்றாங்க. அதே குடும்பத்திலேருந்து வரவர்கள் வந்து டெலிவிஷன்ஸ் ஆள்றாங்க. எல்லா பிஸ்னஸையும் ஹேண்டில் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். குடும்பத்தினுடைய வாரிசுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இப்படி ஒரு ஆதிக்கம் மிகுந்த சக்தியாக தமிழ்நாட்டில் வந்து உச்சபட்ச ஆதிக்கம் அதிகாரத்தை பெற்ற ஒரு பவர் சென்டராக இருக்கும்போது இது மன்னராட்சியெல்லாம் வேற என்னது? மக்களாட்சியா இது? மன்னராட்சின்றதுனால தான் மக்கள் சாகும்போது கூட நேரில் போய் பார்க்காம ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. இதே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இல்லையா? நீங்கள் டெல்லிக்கு போக டைம் இருக்குல்ல, நிதி ஆயோக்கு 4 வருஷம் போல, உங்கள் மகன் மீது ஒரு பிரச்சனை எழுகிறது, உங்கள் மகன் எங்கே மாட்டிக்க போகிறாரு, இடி ரைடில் சிக்கிட போகிறாரோன்றதுக்காக டெல்லிக்கு போகிறீங்க. அதற்கு நேரம் இருக்குல்ல. ஏன் இங்கே இருக்கிற பரந்தூருக்கு போக முடியல, இங்கே இருக்க வேங்க வயலுக்கு போக முடியல, இங்கே இருக்க திருபுவனத்துக்கு ஏன் போக முடியல? அப்போ இது என்ன மக்களாட்சியா? மக்களுக்காக அந்த மக்களை தேடி போய் பார்க்காதவங்க எப்படி மக்களாட்சின்னு சொல்ல முடியும்? மன்னராட்சி தானே. அதுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 2026 பெரிய மாற்றத்துக்கு காத்துட்ருக்கீங்க. உங்கள் எண்ணங்கள்லாம் நிறைவேற இறைவனை வேண்டிக்கிறேன். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார்.